தமிழ்ச்சுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு படம் வந்தது. படத்தின் பெயர் ஜென்டில் விமன். அதாவது நம்ம ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க ஃபாரினர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு இன்சிடென்ட்டை சொல்லுவாங்க. விவேகானந்தர் சிக்காகோவில் ஒரு இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் போயிருக்கும்போது அங்க உள்ளவங்க எல்லாருமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொன்னாங்க போல. நம்ம விவேகானந்தர் மட்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னாருமா. அது அவர் சொன்னது அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் அப்படியே ஆடி போயிட்டாங்க போல. என்ன ஒரு அருமையா ஒரு இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒண்ணு. இது மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னது சொல்லும்போது அந்த அளவுக்கு அது பொதுவாகவே ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான். நம்ம அந்த மாதிரி அப்போ ஏன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லும் போது ஏன் இப்போ ஜென்டில்மேன்ன்றது மேன் மட்டும் தான் இருக்கணுமா, விமன் இருக்கக்கூடாதா சொல்லி நம்ம கேள்வி எழுகிறது. அதனால அதை ஒரு பூர்த்தி செய்யற விதமா ஒரு படம் டைட்டில் ஜென்டில் விமன் ஜென்டில் விமன் சொல்லிட்டு இந்த படம் டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஜோஸ்வா சேதுராமன் சொல்லிட்டு இந்த படத்தை டைரக்டர். இந்த படத்தோடைய மெயின் கேரக்டர் பாத்தீங்கன்னா லிஜிபெத் ஜோசப், ஹரிகிருஷ்ணன் ரெண்டு பேரும் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு சென்னையில ஒரு மக்கள் வசிச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வசிக்கிறாங்க. லிஜிபெத் ஜோசப், ஹரிகிருஷ்ணன் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பூர்வீகம் பாத்தீங்கன்னா அது கன்னியாகுமரி பக்கம் சொல்லிட்டு ஒரு பட்டு படாம காட்டுறாங்க. அப்படியே இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியே வேலைக்கு போறாரு வராரு. அது ஆரம்ப காட்சியில ரெண்டு பேருக்கு அந்த கெமிஸ்ட்ரின்றது ஒர்க் அவுட் ஆகாமே இருக்கு. ரொம்ப துண்டாதான் இருக்குது. அவரு தோட்டத்தை சாதாரணமா இருக்காரு. லிஜிபெத் ஜோசப் கொஞ்சம் நல்ல ஒரு அட்ராக்ஷனா இருக்காங்க. அந்த அம்மா ரெண்டு பேருக்கும் பட்டுப்படாம தான் போயிட்டு இருக்கு. மாதிரி வேலைக்கு போறது மெக்கானிக்கலா ஒரு செயற்கை தன்மையோட ஒரு டிவி சீரியல் போலதான் அந்த படம் போயிட்டு இருக்கும். திடீர்னு என்னன்னா லிஜிபெத் ஜோஸோடைய ஸ்னேகியுடைய தங்கச்சி ஒருத்தவங்க சென்னைக்கு இன்டர்வியூக்கு வராங்க. இன்டர்வியூக்கு வரும்போது அப்போ இந்த நம்ம ஹரிகிருஷ்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு அந்த பொண்ணு ஒரு கண்ணு பல ஒய்ஃப் வெளியில எங்கேயோ போக சொல்லிட்டு அந்த பெண்ணுகிட்ட ஏதோ தவறுதா நடக்க வரும்போது அந்த லேடி என்ன பண்றாங்க, அப்படியே டக்குன்னு பயந்து திரும்பும் போது அவர் இந்த லேடியோட கைப்பட்டு அந்த புதுசா வந்திருக்க அந்த கெஸ்ட் பொண்ணோட கைப்பட்டு அவருடைய தலை அந்த ஒரு சோத்துல அடிப்பட்டு அங்கேயே மயக்காட்சி விழுந்துறாரு. அந்த இதுல அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி லிஜிபெத் ஜோசப் வெளியே போனவங்க திரும்பி வராங்க, வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மயக்காட்சி விழுந்து கிடக்குறான்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியில அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றது முடியாம இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து அவருடைய ஹஸ்பண்டுடைய மொபைலுக்கு போன் வருது. போன்ல ஒரு லேடி பேசும்போது ஒரு மனைவி கணவன்கிட்ட எப்படி பேசல அந்த ஒரு உறவுல பேசுறான் அந்த லேடியோவை. இன்னமா செல்லமா இது மாதிரி எனக்கு இது மாதிரி நீ வரும்போது அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, ஐ லவ் யூ டியர் சொல்லும் போது இவளுக்கு ஒய்ஃப் லிஜிபெத் ஜோசப் கன்ஃபார்ம் ஆயிடுது. கணவனுக்கு ஒரு தவறுதலா ஒருவருக்கு தெரிய வருது. தெரிய வரும்போது என்ன பண்றாங்கன்னா கணவன் லேசா அப்படியே மயக்கத்தை தெரியலாம் பாத்தீங்களா. அந்த ஒரு கணவன் தன்னை ஏமாத்திட்டா என்ற ஒரு ஆவேசத்துல பக்கத்துல இருந்த அருவா போட்டு எடுத்து கழுத்துல ஒரே வெட்டிடுறான். இதுதான் விஷயம் தான் நடக்குது. இன்சிடென்ட் நடக்குது. நடந்த உடனே என்ன பண்ற, பாடி எடுத்து அப்படியே வெளியே தெரியக்கூடாது பாத்தீங்களா. பாடி எடுத்து கூட அந்த பொண்ணு இருக்கா, அந்த கெஸ்ட் அந்த பொண்ணு இருக்கிறா, பாடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறா. வச்சுட்டு இந்த பாடியை அப்படியே வச்சிருக்கா. போலீஸ் தேடுது. இவங்க அந்த பொண்ணு அந்த காதலி இருக்கா பாத்தீங்களா, இவனுடைய காதலி இருக்கா, அவ கேட்டு போறா. அவ இல்ல ஊருக்கு போயிருக்க, வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ போலீஸுக்கு போறா. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுது, கண்டுபிடிக்க முடியல. இப்படியே எப்படியோ ஒரு கதை அப்படியே போகுது போல போகும்போது இதுல இப்ப இன்னும் ஒரு ஜோடியை ஒருத்தருக்கிறா. ஏன்னா அவ யாருன்னா இவனுடைய இந்த ஹரிகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் லவர் இருக்கா பாத்தீங்களா. இது என்ன கதைன்னா, ஆக்சுவலா ஹரிகிருஷ்ணனுக்கு முதல்ல பொண்ணோட லவ் இருந்திருக்கு. ரொம்ப டீப்பா லவ் இருந்திருக்கும் போது வீட்டுல அவங்க அம்மா ஒத்துக்க இல்லாம வேற வழி இல்லாம வேற வழி இல்லாம லிஜிபெத் ஜோசப் மேரேஜ் பண்றான். இருந்தாலுமே மேரேஜ் பண்ணிட்டு சும்மா இல்லாம முதல் லவர் இருக்கா பாத்தீங்களா, அவரோட ஒரு கள்ளத்தரப்பு இருந்துட்டு அதுக்கு போக சில பெண்களோட உங்களுக்கு தவறுதெல்லாம் உறவு இருந்திருக்குதா சொல்லி இந்த படத்துல கதையை சித்தரிக்க வச்சப்பட்டிருக்கிறது அதுல. அதனால அந்த போலீஸ் ஒரு கமிஷனர் வராரு. அவ இவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் இருக்கா பாத்தீங்களா,
அவங்ககிட்ட வீட்டுக்கு போறாரு, இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி போறாரு. அங்க போயிட்டு அந்த பொண்ணு போய் தவறுதலா வந்து அந்த போலீஸ் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து தவறுதலா நடந்துக்கிறாரு. நடக்கும் போது இவன் என்ன பண்றான், இவ வந்து அந்த போலீஸ் கமிஷனரை வந்து கொண்டுட்டு அதே மரத்துக்கு புரிஞ்சு வச்சுக்கு அடைச்சு வச்சிடறான். இது மாதிரி நடந்துக்குது. அதாவது ரெண்டு பேருமே ஒரு கள்ளக்காதலும் சரி, உண்மையான ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரையும் வந்து போட்டு தள்ளிட்டு அப்படியே வந்து மறைமுகமா இருக்கிறாங்க. வந்து இதுதான் ஜென்டில் விமன்ன்றது, இதுதான் ஜென்டில் விமன் இந்த படத்துல வந்து நம்மளுக்கு சொல்ல வராங்க. வந்து இப்போ ரெண்டு கடைசி வரைக்கும் வந்து ரெண்டு பேருமே வந்து எங்க போன, ஏன்னா அந்த இறந்து போன ஏசி அசிஸ்டன்ட் கமிஷன் மேல வந்து ஏற்க வழக்கு இருக்கிறதுனால அவர் வந்து சஸ்பென்ஷன் அந்த அளவுக்கு போற மாதிரி இருக்குது. இவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹஸ்பண்ட் ஊருக்கு போனாரு, காணாம போன எங்க போனாரு தெரியல, இப்படியே தேடிட்டே இருக்கிறாங்க. வந்து இப்போ இது இப்படியே இருக்கு. வந்து இப்படியே இந்த விஷயத்திலேயே வந்து கதையை வந்து முடிச்சிடறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே வந்து இது இப்ப நமக்கு என்ன கேள்வி கேட்கறதா, நம்ம இந்த படத்துல வந்து நம்ம முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, என்னதான் வந்து தாலி கட்டின கணவனுக்கு வந்து கணவன் வந்து மனைவிக்கு வந்து துரோகம் பண்ணியிருந்தாலுமே விட்டுட்டு போயிடலாம் வந்து நீ. ஏன்னா இப்போ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமா காட்டுறாங்க. வந்தது இது மாதிரி கணவன் காட்டுறாங்க. வந்தது திடீர்னு வந்து ஒரு போன் வந்து, ஆக்சுவலா இது இன்னொரு லாஜிக் எந்த உதக்குதுன்னா, ஹஸ்பண்ட் வந்து வெளியே கடைக்கு போயிட்டு வர, நிஜமா ஜோஸ் போயிட்டு வரா, ஹஸ்பண்டுக்கு இது கிச்சன்ல உழுந்து கொடுக்கும் போது ஒரு மனைவி என்ன பண்ணுவான்னா பத்திரிக்கை அடிச்சுக்கிச்சு ஆம்புலன்ஸுக்கு போனா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். சும்மா உட்காந்துட்டு ஹஸ்பண்ட் கீழே பண்ணி போன் எடுத்து பேசிட்டு இருக்கிறா. இதெல்லாம் வந்து ஒரு செயற்கையான உணர்வுகள் தான் வந்து இப்போ அது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உணர்வு கிடையாது. அது இல்லாம இவ என்ன பண்றான்னா, ஹஸ்பண்ட் வெட்டுறதுன்றது ஒரு ஏற்றுக்க முடியாது, வந்து மிகப்படுத்தப்பட்ட உணர்ச்சி தான் வந்தது. உடனே அருவாத்துக்கு வெட்டுறதுன்றது வந்து மிகப்படுத்தப்பட்ட உணர்ச்சி தான் வந்தது. இதுக்கு என்ன பண்ணனா, சரி நீ வந்து உனக்கு ஏற்கனவே வந்து வேற தொடர்பு இருந்துச்சுன்னா லீகலா பிரிஞ்சு போயிடலாம். வந்து அது வந்து வெட்டுறதுன்றது எந்த வகையிலுமே வந்து கொலை பண்றதுன்றது எந்த வகையிலுமே வந்து நியாயப்படுத்த முடியாத ஒரு செயல் வந்தது. நீ அப்புறம் இன்னொன்னு வந்து கொலை பண்ணிட்டாங்க பச்சுங்களா, அதை மறைமுகமா எடுத்துட்டு போய் எங்க புதைச்சு வச்சிருக்கலாம். இவன் என்ன பண்றா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா துண்டா வெட்டி கொண்டு போயிட்டு நாய்க்கு வந்து இறையா போடுறான். இது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். வந்து இதெல்லாம் வந்து ஒரு தவறுதலால முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொடுத்தல. வந்து இப்ப நீங்க அந்த அவனுடைய ஹரிகிருஷ்ணனுடைய முதல் காதலியாவது ஃப்ரிட்ஜில் வந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பாடி அங்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கான்றது காட்டுறாங்க. வந்தது இவ பாத்தீங்கன்னா லிஜிமல் ஜோஸ் வந்து பாடியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து துண்டா வெட்டி இதெல்லாம் ரொம்ப சொல்றதுக்கும் பார்க்கறதுக்கே வந்து ஒரு அருவருப்பா வந்து கொடூரமா இருக்கு. வந்து உங்களுக்கு உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள வந்து வரைமுறை மீறுதல் துரோகம் என்பது இயல்புதான். எல்லாத்தையுமே நீ அருவாத்துக்கு வெட்டினோம்னா அது முடிவு இல்லாம போயிடும். வந்து உங்களுக்கு பிடிக்கலையா, துரோகம் பண்ணியா, விட்டுட்டு நீ டைவர்ஸா இன்னும் போயிடலாம். வந்து அவ்வளவுதான். இது வந்து நம்ம வந்து அந்த ஆண் செய்கிற செயலை நாம் நியாயப்படுத்தவில்லை, அது செய்கிற வந்து இந்த ரியாக்ஷன் தான் வந்து தப்பான இதுதான் இருக்குது. அதை தான் நம்ம வந்து முன்வைக்கிற. வந்து வெட்டுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. வந்து போன அருவாத்துக்கு முதல்ல மற்ற சீன்லாம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு அன்பு பொழிதா வந்து கணவன் மனைவி வந்தப்போ, நான் கணவனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு உறவு இருக்கு தெரிஞ்ச உடனே இது போல ஒரு அருவாத்துக்கு வெட்டுறதுன்றது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட உணர்ச்சி, அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வந்தது இது வந்து எந்த வகையிலுமே நியாயப்படுத்த முடியாம இருக்கு. வந்து கள்ள தொடர்புன்றது இப்போ இன்னைக்கு உலகத்துல வந்து இது வந்து ஒரு சகஜமா போச்சு. அங்கங்க இலைமறிவு காய்மறிவா இருந்த இந்த கள்ளத்தொடர்பு என்பது வந்து இப்போ ரொம்ப வந்து பெருகிட்டு வருது. வந்தது அதுக்கு வந்து வெட்டுறது, கொலை பண்றது, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த பாடியை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாய்க்கு போடுறதுன்றதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம இதுதான் ஜென்டில் விமன்றது. இது மூலியமா ஜென்டில் விமன் சொல்றாங்க போல. இப்ப ரெண்டு பெண்களையுமே வந்து ஒரு ஆணால வஞ்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது, ரெண்டு பேரையுமே வந்து ஒரு கொடூரத்துக்கு உள்ளாக்குற இந்த ஆண்கள் ரெண்டு பேருமே வந்து கொல்லப்பட வேண்டியவர்கள் என்பது ஒரு ரீதியா வந்து இந்த கதை கூறப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கொஞ்சம் வந்து யோசிக்க முடியாம தான் இருக்கிறது. நீங்க வந்து ஒரு பார்வையாளர்களா விமர்சகர்களா இந்த படத்தை நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த இவங்க செஞ்சது நீங்க வந்து நியாயமா வந்து ஏற்றுக்கொள்ள முடியுதா, அங்கீகரிக்க முடிய ஒன்றா என்றதை உங்க கருத்துல சொல்லுங்க. நீங்க இதை பற்றிய இந்த படத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த விமர்சனம் பத்திய கருத்தை பதிவிடுங்க. நீங்க நாங்க வந்து இப்போ இந்த அது இல்லாம கூடுதலா வந்து இந்த படத்தை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நன்றி, வணக்கம்.